ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவல் வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது ரொம்ப சிம்பிளான ஸ்வீட்டுங்க. இதுக்கு சர்க்கரை காய்ச்சணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவளை மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நெய் ஊற்றி வறுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நெய்யே இருக்காதுங்க. இதுக்கு நெய் கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க தேவைப்படும். ஸோ அது பார்த்திங்கன்னா அவளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் நெய்யே இல்லாமல் தான் நான் வறுத்துருக்கேன். இதை வறுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அது சூடாகிற அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். ஸோ நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். ஸோ அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்கிற பாதாமும் கேஷ்யூ நட் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 4 முந்திரி பருப்பும் 4 பாதாம் பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் பண்ணி ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பண்ணிவிட்டு நம்ம கொட்டுவோம் பார்த்திங்களா, அது எதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் அந்த ஸ்வீட் பண்ணி அந்த இதாக கட் பண்ண முடியும், அதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மெயின் பதமே பார்த்திங்கன்னா இது நைஸாக அரைச்சி எடுத்து வைக்கிறதா. இது நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதே கப் அளவுக்கு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேங்க. நான் சொன்ன இந்த கப் அளவுக்கு நீங்கள் சுகர் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும், ஸ்வீட் கரெக்டாக வரும். ஏன்னா ஸ்வீட் நல்லா இல்லைன்னா இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க, அதுக்காக தான். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஸோ சுகரு, நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, அந்த அவல், அப்புறம் பால் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா கையிலேயே வச்சு நம்ம நெய் தடவின பாத்திரத்தில் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக பரப்பி வச்சுக்கோங்க அந்த லேயரை, இல்லைன்னா தின்ன வேணால் தின்ன பரப்பி வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த குக்கி கட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு தான் நான் ஷேப் போடுறேன். ஷேப் போட்டு எடுத்தோடனே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காஜு கட்லியான்னு கேட்பாங்க குட்டீஸ், அந்த அளவுக்கு வந்துருந்ததுங்க. எங்கள் வீட்டில் நான் இதை செஞ்சு கொடுத்தோன்னே எல்லோரும் இது காஜு கட்லியா, காஜு கட்லி கூட ட்ரை பண்ணுறியா மம்மி அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. இது சாப்பிட்டு பார்த்தோன்னா தான் அவங்களுக்கே தெரிஞ்சு இது காஜு கட்லி இல்லைங்க, நான் பண்ண அவல் பர்ஃபி அப்படின்னு சொன்னேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கேன்னு. உங்களுக்கு வேணால் திக்காக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் தின்னாதான் வேணும்னா இது தின்னா பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, நம்ம கையை வச்சு அமுத்தி விட்றதா. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவும் பண்ணேன், தின்னாவும் பண்ணேன். இப்போ நான் காமிக்கிறது திக்கு, முன்னாடி காமிச்சது பார்த்திங்கன்னா தின்னா இருக்கிறதும் பண்ணேன். ஸோ இந்த திக்காக பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது சாப்பிடும்போது நல்லா மொத்தமாக இருக்கும். தின்னா பண்ணிங்கன்னா அந்த சோஷியல் இந்த காஜு கட்லிலாம் கிடைக்குது பார்த்திங்களா கடையில், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸ்வீட்டு. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்வீட்டை ட்ரை பண்ணி கொடுங்க. பிள்ளைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கே வித்தியாசமாக இருக்குன்னு 1க்கு 2 கண்டிப்பாக சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிடவும் தோணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை பிளேட்டில் வைக்க குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.